எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிற ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையான் என்று பரிவோடு மருந்து அருள் செய்யும் என்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 25ஆம் தேதி. இன்று 9/3/2026 திங்கட்கிழமை, தேய்பிறை சஷ்டி. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு திசை. புதிய செயலுக்காண்டி கிழக்கு நோக்கி போறதா இருந்தால் தயிர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க, சிறப்பா இருக்கும். காரியம் தடை வராது, புதிய காரியத்துக்கு மட்டும்தான். திதி சஷ்டி திதி. நட்சத்திரம் விஷாக நட்சத்திரம் மாலை 4:44 வரை, பின்பு அனுச நட்சத்திரம். யோகம் அர்ஷனம் நாம யோகம். கரணம் கரசை கரணம் காலை 10:59 வரை, பின்பு வணிசை கரணம். சந்திராஷ்டமம் மீனராசி ரேவதி நட்சத்திரத்திற்கு மாலை 4:44, பின்பு மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்திற்கு. இன்றைய கிரக நிலவரங்கள். மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், விருச்சக ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான் மற்றும் சுக்கிர பகவான். நம்ம இந்த மாதம் சனி பெயர்ச்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? வாக்கிய பஞ்சாங்கப்படி 6/3/2026 காலை 8:26 சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆயிருக்கிறாங்க. அங்கதான் 2.5 வருஷம் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 22/4/2028 விடியற்காலை 2:40 வரை மீன ராசியில தான் சனி பகவான் சஞ்சரிப்பாங்க. சனி பகவான் உட்கார இடம் வலு பெறுவார். ஏன்னா சனினாவே பார்த்தீங்கன்னா சனி பகவான் வெயிட் பலு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ வலிமை அங்க மீன ராசியில இருக்கு. இந்த விருச்சிக ராசிக்கு அது 5ஆம் இடம். ஓகேங்களா? அப்ப இந்த விருச்சிக ராசிக்கு 3-4 கூடைய அதிபதி சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 4ஆம் இடம்ங்கிறது சொத்துக்கு சம்பந்தப்பட்டது. விருச்சிக ராசிக்கு அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் இந்த 2 ஆண்டுகளுக்குள்ளார எல்லாமே நிவர்த்தி ஆகிவிடும், சொத்து சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி இவங்க ஆல்ரெடி சீட்டு பணம், எம்மலம் இதெல்லாம் ஆள் சேர்த்து விட்டு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனையா இருந்துச்சுன்னா அதெல்லாம் படிப்படியாக அப்படியே நிவர்த்தி ஆகும். ஓகேங்களா? இருந்தாலும் புதுசா திருப்பி சீட்டு பணம் எம்மலம் கான்செப்ட்ல போயிடக்கூடாது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறதுல ஈடுபட வேண்டாம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 3ஆம் பார்வையாக ரிஷப விட்ட பாகும். ரிஷபங்கிறது காளை மாடை குறிக்கக்கூடியது. அப்ப ஷேர் மார்க்கெட்னாவே காளை கரடி அப்படின்னு சொல்லுவோம், ஏறு முகம் இறங்கு முகம் சொல்லுவோம். அப்ப அந்த தன்மையில பார்க்கும்போது 3ஆம் பார்வையாக சனி பகவான் ரிஷப விட்ட பாக்கும். இந்த ராசிக்கு 7ஆம் இடம். அதனால ஷேர் மார்க்கெட்ல யார் ஈடுபட்டாலும் அதுல ஓரளவு நஷ்டத்தை தான் சந்திப்பார்கள். அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இவங்களுக்கு சொத்து அமையும், வாகனம் கிடைக்கும், 2 வீலர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்பு, புதிய வீடு வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்கு நல்ல அனுபவமாக இருக்கு இந்த வருடம் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 5ஆம் இடம்னா குழந்தை. அப்போ குழந்தை, உங்களோட குழந்தைய இப்போ கொஞ்சம் எடை அதிகரிக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அல்லது அவங்களுக்கு புதுசாக தொந்தி வளர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? குழந்தைய பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அமைப்புக்கு வரும். இப்போ விருச்சிக ராசிக்கு சனி பகவானோட பார்வை எங்கெல்லாம் விழுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப வீடும்,
ரிஷபங்கிறது விருச்சக ராசிக்கு நேர் 7ஆம் இடம். அடுத்தது வந்து தனுசு வீடை பார்க்கறதுக்கான அமைப்பு உண்டு. அது தனுசு வீடுங்கிறது 2ஆம் இடம். அப்புறம் கன்னி வீடு, ஓகேங்களா, அது வந்து விருச்சக ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து சனி பகவானோட பார்வை விழும். அப்ப இந்த விருச்சக ராசிக்கு வந்து 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடத்துல வந்து சனி பகவான் பார்வை விழுறதுனால இந்த இடங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக விருச்சக ராசி வந்து சந்திக்க நேரிடும். அப்ப 2ஆம் இடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பல் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அல்லது விருச்சக ராசியில் உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருமானம் கொஞ்சம் கம்மியாகும். அல்லது வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து கருத்து வேறுபாடு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் பொறுமை நிதானமாக இருக்க வேண்டும் விருச்சக ராசியில பொறுத்த வரைக்கும். அது 2ஆம் இடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இளைய சகோதரனுக்கு 12ஆம் இடம். அப்ப இளைய சகோதர சகோதரி இருந்தா அவங்களுக்கு வந்து சரியா தூக்கம் வராது. அவங்க லாங் டிராவல், வெளிநாடு வெளி மாநிலத்திலும் போனோம்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக போக வேண்டும். காலில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. விருச்சக ராசி பிறந்த நபர்களோட தம்பி தங்கச்சிக்கு அந்த அமைப்பு வந்து உண்டு. மாமனாருக்கும் அந்த அமைப்பு வந்து உண்டு, ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் தந்தைக்கோட வேலையும் வந்து பாதிப்பு வந்து ஏற்படும். தந்தையோட வேலையிலையும் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலைகள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மாமியார் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து கொஞ்சம் சில சிக்கல்கள் தடைகள் வரும். இப்போ உங்களோட மாமியார் வந்து அவங்க குலதெய்வத்துக்கு போறதா இருந்தா கொஞ்சம் தடை தாமதம் அல்ல அங்க போகும்போது பிரச்சனை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து வரும். அதே மாதிரி உங்களுக்கு மூத்தவங்க அண்ணே அக்கா அல்லது மருமகன் மருமகள் இருந்தா அவங்களுக்கு வந்து வாகனத்துல போகும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சனி பார்வையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை தான், ஓகேங்களா. குரு பார்வை வந்து நன்மை செய்யும், சனி பகவான் பார்வை வந்து கொஞ்சம் தீமையை தான் செய்வாங்க. அப்ப அந்த பார்வைப்படும் இடங்கள் எல்லாமே அந்த உறவுக்காரங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும். நெகட்டிவா நினைச்சுக்க வேண்டாம். ஆனா பரிகாரத்துல நம்ம வந்து செஞ்சு சரி பண்ணிக்கலாம். இப்ப 7ஆம் இடம் அப்படிங்கும்போது விருச்சக ராசிக்கு வந்து பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. ஆணா இருந்தா பெண்ணை குறிக்கும், பெண்ணா இருந்தா ஆணை குறிக்கும். அந்த மாதிரி கூட்டாளி நண்பர்கள் வந்து குறிக்கக்கூடிய இடம். அப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மனைவிக்கு அல்லது கணவருக்கு அல்லது வந்து நண்பர்கள் கூட்டாளிக்கு வந்து வேலையில பார்ட்னரா இருக்கவங்கலாம் பிரச்சனை சந்திப்பாங்க. அல்லது விருச்சக ராசியோட 2வது குழந்தைக்கும் வந்து சின்ன சின்ன இடையூறுகள் வந்து இருக்கணும். அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் இந்த 2 ஆண்டுகளுக்கு, ஓகேங்களா. ஏதாவது ஒரு தொந்தரவு கஷ்டங்கள் வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு வந்து உண்டு. அதே மாதிரி விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு தாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு வாகனம் அமைய வந்து தாமதம் ஏற்படும். அல்லது வீட்டுல வந்து வாஸ்து சம்பந்தப்பட்ட குறை இருக்குன்னு சொல்லி இடிச்சிட்டு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை துணையோட ஆயுள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடம் உங்களோட தாய்க்கு வந்து அது 8ஆம் இடமாக அமையும், ஓகேங்களா. அப்ப கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது உங்களுக்கு வந்து 2ஆம் இடம்ங்கிறது உங்க வாழ்க்கை துணை, அதாவது பையனா இருந்தா பொண்ணு, பொண்ணா இருந்தா பையன், ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து ஆயுள் ஸ்தானம் தான் 2. அப்ப சின்னதா உடம்புக்கு ஏதாவது ஒரு ட்ரபிள் வந்தா உடனே மருத்துவமனையை போயிட்டு செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து தாய்மாமனோட குடும்பத்திலேயும் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் கருத்து வேறுபாடு வரும். தாய்மாமனுக்கு பல் கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. உங்களோட தந்தை பேராசைப்பட்டா பெருநஷ்டம் அடையும். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது உங்க தந்தைக்கு வந்து 11ஆம் இடமாக வருது. அதனால அவங்க வந்து பேராசை சீட்டி எம்மலத்துல போட்டு மாட்டிக்க கூடாது. அதே மாதிரி வந்து உங்களோட மாமியார் தொழில் அல்லது மாமியார் பேர்ல தொழில் செய்யறாங்க அவங்க பசங்க அப்படின்னா அதுல வந்து தொழில வந்து சின்ன சின்ன இடையூறுகள் சிக்கல்கள் வந்து சந்திப்பார்கள். அடுத்து உங்க ராசிக்கு 11ஆம் இடம் அப்படிங்கறது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மூத்த சகோதர சகோதரி அல்லது மருமகன் மருமகளை குறிக்கக்கூடியது. அப்ப இவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன இடையூறுகள் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு. கவனமாக இருக்க வேண்டும், ஓகேங்களா. அதே மாதிரி வந்து லாபமும் வந்து ரொம்ப எதிர்பார்த்தோம்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நீங்க. அதே மாதிரி வந்து தாயிலோட உங்க அம்மாவோட ஆயுள் சம்பந்தப்பட்ட, ஏன்னா உங்களுக்கு 11ஆம் இடம்ங்கிறது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்க தாயிலுக்கு வந்து உங்க தாயோட ஆயுளை வந்து குறிக்கும். அப்ப அதுல வந்து கொஞ்சம் அவங்களும் எச்சரிக்கையா இருக்கணும், ஓகேங்களா. உங்களோட 11ங்கிறது உங்க மாமியாரோட குடும்பம் வாக்கு தனம் வருமானத்தை குறிக்கக்கூடியது. அதுலனா சின்ன சின்ன இடையூறுகள் வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. சித்தப்பாக்கும் ஆரோக்கிய குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. இப்போ 11ங்கிறது வந்து உங்க குடும்ப தொழில். இப்ப நீங்க வந்து உங்க வம்சத்திலே தாத்தா பேரு அப்பா பேரு இந்த மாதிரி வம்சமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தொழில வந்து சின்ன சின்ன இடையூறுகள் வந்து சந்திக்க நேரிடும். சார் எல்லாம் கஷ்டமா இருக்கு, இதுக்கு வந்து விமோச்சனம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக பரிகாரம் வந்து உண்டு, ஓகேங்களா. இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சனி பகவானோட பார்வை அப்படின்னு எடுத்துக்கிற போது இவங்க வந்து 3-4 கூடிய அதிபதி தான் சனி பகவான். 3ஆம் இடம்ங்கிறது துண்டு, 3ஆம் இடம்ங்கிறது ஷோல்டர், ஓகேங்களா. அப்போ வந்து ஷோல்டர்ல வந்து நம்ம துண்டு மாலை தான் போடுவோம். அப்ப நீங்க
முடிஞ்ச அளவுக்கு வந்து துண்டை வந்து தானமா கொடுக்கலாம். இப்ப ஆதரவற்ற குழந்தைகள் வாழக்கூடிய இல்லங்களுக்கு போயிட்டு ஒரு 100 குழந்தைங்க இருந்தாலும் பல்கா ஒரு 100 துண்டை எடுத்து நீங்க வந்து அவங்களுக்கு வந்து தானமா கொடுத்துட்டு வரலாம். நிச்சயமாக இது வந்து வெற்றி கிடைக்கும். ஓகேங்களா? ஆதரவற்ற குழந்தைகள் வசிக்கக்கூடிய இடங்களுக்கு துண்டு தானமா வாங்கி கொடுக்கலாம். முதல்ல குழந்தைங்களுக்கு, அப்படி இல்லைன்னா முதியோர்கள் கூட நீங்க வந்து வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு வந்து பேப்பர், பேனா, பென்சில், நோட் புக். ஏன்னா உங்களோட 11ஆம் இடம் கன்னி வீடா வருது, புதன் சம்பந்தப்பட்ட வீடு. சனி பகவான் அது 7ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப இந்த பரிகாரத்தை வந்து நீங்க வந்து கொடுக்கலாம். ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு வந்து நோட்டு, பேனா, பென்சில் வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். உங்களோட 7ஆம் இடம்ங்கிறது கூட்டாளி, சமுதாயம், மனைவியை குறிக்கக்கூடியது அல்லது கணவரை குறிக்கக்கூடியது. இவங்களுக்கு உண்மையா நேர்மையா நீங்க நடந்துகிட்டாவே சனி பகவானால எந்த விதமான ட்ரபிளும் வராது. சமுதாயத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நன்மை செய்யலாம் கூட பரவாயில்ல, தீமை செய்யாம இருந்தாவே சனி பகவான்ல இருந்து நீங்க வந்து காப்பாற்றப்படுவீர்கள். நீங்க மட்டும் இல்ல, இப்ப சொன்ன உங்க உறவுக்காரங்களுக்குன்னு சொன்ன பத்தியா நெகட்டிவா, அது எல்லாமே வந்து விமோச்சனமாகும். அப்ப ஒரு ராசிக்காரங்க வந்து பார்த்தோம்னா நேர்மையா நியாயமாக இருந்தால் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லா உறவுக்குமே வந்து நன்மை தான் நடக்கும். ஒருத்தங்க தப்பு செஞ்சாவே ஃபுல்லாவே வந்து ஹோல் ஃபேமிலியே வந்து பாதிக்கப்படும். அதுதான் இங்க சனி பகவானோட நீதி. ஓகேங்களா? அப்ப இந்த பரிகாரம் இது மட்டும் இல்ல, நம்ம 1ஆம் தேதி மார்ச் மாசம் 1ஆம் தேதி வந்து முழுசா நமக்கு வந்து பரிகாரம், சனி பகவான் வரக்கூடிய இன்னல்களுக்கு ஏற்படக்கூடிய பரிகாரம் நம்ம விளக்கமா சொல்லியிருக்கோம். அதுல உள்ளது நீங்க எது வேணாலும் எடுத்து வந்து செய்யலாம் பொதுவா. ஓகேங்களா? இதோட தொடர்ச்சி, அதாவது நாளைக்கு வந்து நம்ம தனுசு ராசிக்கு சனி பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இப்ப நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டங்கள் தான் பார்க்க போறோம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வந்து வாங்கிக்கிங்க. இந்த மார்க்கரை பயன்படுத்தி உங்களுக்கு ராசிக்கு உண்டான நம்பரை வந்து மணிக்கட்டில் வந்து எழுதுங்க. எழுதும் போது உங்களோட கோரிக்கையை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். திருமணம் நடக்கணுமா, குழந்தை பாக்கியம் வேணுமா, கொடுத்த பணம் வரணுமா, வேலை வாய்ப்பு வேணுமா, வெளிநாட்டுக்கு போகணுமா, வீடு, வாகனம், என்ன தேவையா இருந்தாலும் சரி, வம்பு வழக்குல ஜெயிக்கணுமா, எல்லாமே நீங்க வந்து பாசிட்டிவா தான் நினைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஆரோக்கியமாக இருக்கிறேன், நல்ல வருமானம் வருது, இந்த மாதிரிதான் நீங்க வந்து சொல்லணும். சொல்லிட்டு நீங்க வந்து கையில வந்து இப்படி எழுதணும். அப்படி எழுதும் போது 90 நாளுக்குள்ளார உங்களோட காரியம் சக்சஸ் ஆகும். தனைக்கும் ஒரே கோரிக்கை, ஆணில் அடிச்ச மாதிரி தனைக்கும் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே நிச்சயம் வெற்றியாளரா வருவீங்க. ஒவ்வொரு நாளுக்கும் நம்பர் மாறும், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு என்ன நம்பர் சொல்றேனோ அதை எழுதிக்கணும், நாளைக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை எழுதிக்கணும். அதுல ரொம்ப கவனமா இருங்க. இது எழுதக்கூடிய நேரம் காலையில 6:06, 6:08, 6:22, 6:26, 6:33, 6:42, 6:51. இதுக்கு அடுத்த நேரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 8:06, 8:08, 8:22, 8:26, 8:33, 8:42, 8:51. இந்த டைமிங்ல தான் கரெக்டா எழுதணும். ஒரு நிமிடம் கூட முன்னையும் பின்னையும் வரக்கூடாது. கவனம். மேச ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 64. ரிஷப ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. மிதுன ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 68. கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 88. சிம்ம ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 92. கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 84. துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 77. விருச்சிக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 33. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 02. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 22. கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 08. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 52. இது காமனான ராசி பலன். உங்க செல்போன் உங்க ஜாதகப்படி தான் அமைஞ்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.